3, 2, 1, 0. एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि। एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि। விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து
அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம். அதுவே ஆனைமுகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும். அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனைமுகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும். எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். சூரிய பகவான் ஒளிமுகம் காண அங்கு கற்பக தருவின் நெற்றியில் மலரும். இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான். அவன் ஆனை முகத்தனின் அடியவர் மனத்தில் ஒளியாய் வந்து கொலுவிருப்பான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். திங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில். திங்கள் பகவான் திருமுகம் காண அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குழியில். பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் நீர்த்திருப்பான். எங்கள் கற்பகத்தானை கண்டவர் தமக்கு தீரா பிணிகளை தீர்த்து வைப்பான். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில். அங்காரகனவன் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின். அங்காரகனவன் தங்கும் இடமே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின்.
நெருப்பாய் எரியும் செவ்வாய் பகவான் மழையாய் மாறி பொழிந்திடுவான். அவன் பிள்ளையார் பட்டி வணங்கிடும் மாந்தர் மனதுக்கு உறுதியை கொடுத்திடுவான். महागणपति पूजां करिष्ये आदो महागणपति पूजां करिष्ये आयाम कर्दन भागारवस्पृश्य आद्यः सकलीकृत्य सामान्यार्घ्यं परिकल्प्य अनेन सुतदाः विमन्त्रयान् संरक्ष्यामि. ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் பகவானின் பதமலர் இரண்டும் எங்கள் வலம்புரி நாயகன் வலக்கையின் கீழே. புத பகவானின் பதமலர் இரண்டும் எங்கள் வலம்புரி நாயகன் வலக்கையின் கீழே. ஞான தேவியின் கணவன் புதனாம் ஞானம் நமக்கு கை கூடும். எங்கள் கற்பகத்தானின் வலக்கை காண வாக்கு வன்மையும் கை சேரும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் தரிசனம் பெறுதல் வேண்டும். நம் கற்பக பெருமான் உச்சம் தலையில் குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டும். நம் கற்பக பெருமான் உச்சம் विनायक पाद नमस्ते विघ्न विनायक पाद नमस्ते सुर सुर गणपति सुंदर केशव ऋषि ऋषि गणपति यज्ञ समानम सुर सुर गणपति सुंदर केशव ऋषि ऋषि गणपति यज्ञ समानम भव भव गणपति भक्त शरीरम भव भव गणपति भक्त शरीरम जय जय गणपति दुर्गा नमस्ते जय जय गणपति दुर्गा नमस्ते गज मुखवक्त्रं गिरिजापुत्रं गणपुत्रमित्रं गणपति रत्नविभूषितखड्गं तनु तनु विजहर शूलकपालं हर शिव सुत गणपति रप्रगं हर हर शिव सुत गणपति रप्रगं हर हर शिव सुत गणपति रप्रगो शिव त्रिचित्रம்பலம் திலகம்பலம் ஐந்து கரத்தினே காணே முகத்தினே இந்தின் விளம்பினை போலும் இயற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்திகள் வைத்தனே போற்றுகின்றோமே கணபதி என்றிடக் கலங்கும் மழ்வினை கணபதி என்றிடக் காலனும் கைதொழும் கணபதி என்றிடக் கரமமும் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே மங்கள மகா கணபதியே நமோ நமः
प्रार्थनान् समर्पयामि पुनः क्षतान् गृहीत्वा शुक्लाम्बरधरं प्रार्थ्य தலையில் குடிவந்த குருவை தொழ வேண்டும் ஆலமர் செல்வன் அவனது பார்வை தடைகளை நீக்கி வளம் பெருக்கும் நம் கணபதி சிரத்தை காண்கிற மங்கையர் மாங்கல்ய பலமே திடமாகும். நவகிரகநாயக கணபதியே அவர் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரகநாயக கணபதியே அவர் திருவடி பணிந்தால் துயரில்லையே 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் குறையும் அவரை தொழ வேண்டும் சுக்கிரன் பொறுமை படுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே இருக்கும் அவரை தொழ வேண்டும் சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே இருக்கும் அவரை தொழ வேண்டும் புத்திர பாக்கியம் தருகிற மகா கும்பாபிஷேக மகா சாத்விக மகா மங்கள வைபவ கர்மணியாகதானாம் சர்வேஷாம் கூத்தமுண்ணி அக்ரஹாரம் புஞ்சை புதுப்பாளையமதி திவ்யகிராமே விராஜமானானாம் சக குடும்பானாம் செல்லிபாளையமதி திவ்யகிராமே விராஜமானானாம் சக குடும்பானாம் க்ஷேமாரோக்கியதா சித்தியர்த்தம் கும்பாபிஷேக வைபவ கர்மணி தனோபகாரீணாம் தான்யோபகாரீணாம் शरीरोपकारीणां शरीरे कैंकर्यपराणां आक्सकागीनां दर्शनार्थम् आगतानाम् अशक्तया अनागतानाम् आशेन हिमाचलपर्यन्तस्थितानां सककुटुम्बानां क्षेमारोग्यता सिद्ध्यर्थं मनसि सङ्कल्पितप्रकारेण सकलकार्येषु अनुकूल्यता सिद्ध्यर्थं ஜாதகவசாத் ஆதித்ய சோமங்கார பகவான் சுக்கிரன் அங்கே குடியிருப்பான் அவன் கற்பக கடவுளை கண்டவர் தமக்கு பொன் பொருள் அள்ளி கொடுத்திடுவான் நவகிரகநாயக கணபதியே அவர் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரகநாயக கணபதியே அவர் திருவடி பணிந்தால் துயரில்லையே 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் குறையும் அவரை தொழ வேண்டும் அட்டமச்சனியின் நட்டங்கள் தவிர்க்க பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் வலம்புரிநாதன் வலக்கை மேலே வாழும் அவரை தொழ வேண்டும் அட்டமச்சனியின் நட்டங்கள் தவிர்க்க பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் வலம்புரிநாதன் வலக்கை மேலே வாழும் அவரை தொழ வேண்டும் வாழ்ந்திட வைப்பதும் தாழ்ந்திட வைப்பதும் சனி பகவானின் செயல் அல்லவா அந்த கணபதி கரத்தை கண்டவர் தமக்கு சனியின் பார்வை நலம் அல்லவா நவகிரகநாயக கணபதியே அவர் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரகநாயக கணபதியே அவர் திருவடி பணிந்தால் துயரில்லையே 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் குறையும் அவரை தொழ வேண்டும் திருநாகேஸ்வரம் அறியாமாந்தர் பிள்ளையார் பட்டி வரலாமே எங்கள் கற்பக பகவான் இடக்கை மேலே இருக்கும் ராகுவை தொழலாமே திருநாகேஸ்வரம் அறியாமாந்தர் பிள்ளையார் பட்டி வரலாமே எங்கள் கற்பக பகவான் இடக்கை மேலே இருக்கும் ராகுவை தொழலாமே பிணிகளை தருகிற பகவான் அவனே மருத்துவம் செய்வான் தெரியாதா ராகுவின் பதத்தை கணபதி கைமேல் கண்டால் நன்மைகள் விளையாதா நவகிரகநாயக கணபதியே அவர் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரகநாயக கணபதியே அவர் திருவடி பணிந்தால் துயரில்லையே
போகுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக தேவனின் இடத்தொடை மேலே வளரும் கேதுவை தொழ வேண்டும் கேதுவின் தோஷம் போகுதல் வேண்டின் பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக தேவனின் இடத்தொடை மேலே வளரும் கேதுவை தொழ வேண்டும் 5 தலையோடு எழுந்த சுபகேது கணபதி தொடையில் கொலுவிருப்பான் அவன் தொடரும் பிணிகளை நடுங்கச் செய்வான் தொழுதால் தொல்லைகள் நீக்கிடுவான் நவகிரகநாயக கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே நவகிரகநாயக கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே 9 கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும் நவகிரகநாயக கணபதியே அவன் திருவடி பணிந்தால் துயரில்லையே 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 दक्षिणहस्ते वक्रतुण्डाय नमः वामहस्ते शूर्पकर्णाय नमः ओष्ठे विघ्नेशाय नमः सम्पुटे गजाननाय नमः दक्षिणपादे लम्बोदराय नमः वामपादे एकदन्ताय नमः மகாலட்சுமி எல்லா விதமான செல்வங்களையும் யார் சிவபெருமான வணங்கி பிரார்த்தனை பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த செல்வத்தெல்லாம் கொடுத்துட்டாராம். அப்பேற்பட்ட செல்வத்தை தரக்கூடியதான லட்சுமி வழிபாடு இருந்தாங்க. அதுல 8 விதமான லட்சுமியில முதல் லட்சுமியினுடைய பேரு ஆதிலட்சுமி அப்படின்னு பேர். இந்த ஆதிலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடியதான அப்பா எங்க இருந்து வரா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கிடையாது. அந்த பார்க்கடல் வந்து ஒவ்வொரு வஸ்துக்களா வருது. என்னென்ன வருது? காமதேனம். காமதேனங்கிறது எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியதான பசுமாடு. கல்பவருஷம் வருது. பாரிஜாத மரம். எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியதான மரம். காமதேனுக்கு கல்பவருஷம். சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடியதான மணி. शिरसि एकदन्ताय नमः चिबुके ब्रह्मणस्पतये नमः दक्षिणनासिकायां विनायकाय नमः वामनासिकायां ज्येष्ठराजाय नमः दक्षिणनेत्रे विकटाय नमः वामनेत्रे कपिलाय नमः दक्षिणकर्णे धरणीधराय नमः वामकर्णे आशापूरकाय नमः नाभौ महोदराय नमः हृदये धूम्रकेतवे नमः ललाटे मयूरेशाय नमः दक्षिणबाहौ स्वानन्दवासकारकाय नमः वामबाहौ सच्चित्सुखधाम्ने नमः दक्षिणहस्ते वक्रतुण्डाय नमः वामहस्ते शूर्पकर्णाय नमः ओष्ठे विघ्नेशाय नमः सम्पुटे गजाननाय नमः दक्षिणपादे लम्बोदराय नमः वामपादे एकदन्ताय नमः शिरसि एकदन्ताय नमः चिबुके ब्रह्मणस्पतये नमः दक्षिणनासिकायां विनायकाय नमः वामनासिकायां ज्येष्ठराजाय नमः दक्षिणनेत्रे विकटाय नमः वामनेत्रे कपिलाय नमः दक्षिणकर्णे धरणीधराय नमः वामकर्णे आशापूरकाय नमः नाभौ महोदराय नमः हृदये आदिलक्ष्मी सदपालगमां जय जय हे मधुसूदन कामिनी आदिलक्ष्मी सदपालगमां समस्तोपचारपूजान् समर्पयामि अर्घं दत्वा என்னை தலை வைக்கும்படி
கூடை போட்டு மூடுங்க அப்படிங்கிறார். அந்த குழந்தைங்க விளையாட்டுக்கு மண்ணை பிடித்து ஃபுல்லா கழுத்து வைக்க மூடிட்டு கூடை வச்சு மூடினதுக்கு அப்புறம் பார்த்தா அங்கிருந்து மறுபடியும் வர உடனே ரெண்டாவது மூடி மூணாவது முறை திறந்து பார்த்தா உள்ளார லிங்கமா மாறிடுறார். மூணாவது முறை மூடி வச்சதுக்கு அப்புறம் பசங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுல ஒரு பையன் நினைக்கிறான் லட்சுமி சர்வபதானான் சமர்ப்பகாமி பார்த்திய ஐகலி கல்மஷநாசினி காமினி வைதிக ரூபிணி வேதமயே सर्वलक्षण संबंधान दत्तकांजन सन्निधान वम्री वीरलक्ष्मी नमः आज्ञा संपूज्या अर्घ्यं दत्वा तरंदे प्रकेतवे नमः ललाटे मयूरेशाय नमः दक्षिणबाहौ स्वानन्दवासकारकाय नमः वामबाहौ सच्चित्सुखधाम्ने नमः दक्षिणहस्ते वक्रतुण्डाय नमः இந்த பட்டத்து அரசி பட்டத்து யானை அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஆலக்குடிதான அரசி யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? வீட்டுல சிதம்பரமா இல்ல மதுரையான்னு கேட்பாங்களா? தெரியுமா? சிதம்பரம்னா ஆண்கள் ஆட்சி, மதுரைனா மீனாட்சியோட ஆட்சி. வீட்டுல பெண்ணோட ஆட்சியா ஆணோட ஆட்சியான்னு கேட்பாங்க. இல்லைங்க, நாங்கெல்லாம் திட்டப்போடு சரிவாங்க ஆண் பாதி பெண் பாதி அப்படின்னு சொல்லக்கூடியதான இடம் இது. அப்படி அங்க புஷ்பம் கூட விழுது. சொன்ன மாத்திரத்துல அப்பா ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி மீனாட்சியினுடைய பரிபூர்ணமான தொடர்பு ராஜ்யத்தை ஆளக்கூடியதான அம்பாள் மீனாட்சி. ஏன் மீனாட்சி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா மீன் போர் கண்ணுடையாள் அப்படின்னு அடுத்த லட்சுமியாக சந்தான லட்சுமிக்கு உண்டான வழிபாடு. கட்டங்கள் வந்தா அம்பாள் அந்த கட்டத்தை தன்னுள் வச்சு அந்த கட்டத்தை போக்கி நம்ம எப்போதும் கண் இமைவு காத்து